verify Gauss divergence theorem for f bar is equal to x square minus y zi y square minus zx j z square minus xy k. Verify Gauss divergence theorem for f bar equal to this, where SC is the closed surface of the rectangular parallelepiped. Rectangular parallelepiped. இதுக்கு இன்னொரு நேம் cuboid. ரெண்டு சேம். Rectangular parallelepiped bounded by the planes x0, x1, y0, y2, z0, z2. இப்போ இது ஒரு 16 mark question. The verify Gauss divergence theorem mostly they give 16 marks. Sometimes they will give 8 marks also, but this is very very important. இப்போ rectangular parallelepiped na room மாதிரி, நம்ம room மாதிரி. There is floor, roof, 4 walls. இதுதான் rectangular. நம்ம புக் எடுத்துட்டீங்கன்னா அது rectangular parallelepiped. Length, breadth, height இருக்கு இல்லையா அது. இப்போ இதை போடுறதுக்கு இங்க பாருங்க, இது கிளியரா சொல்றேன். முதல்ல ஒரு ரெக்டாங்கிள், இதுக்கு பேரலலா ஒரு ரெக்டாங்கிள். இப்ப இதை ஜாயின், இதை ஜாயின், இதை ஜாயின், இதை ப்ரொடியூஸ் பண்ண, இதுதான் மாறி. இது x axis, இது origin, இது x axis, இது y axis, இது z axis. இப்போ இங்க பாருங்க, இது இந்த base rectangle, this contains x axis, y axis. அப்ப இது xov. இந்த plane என்னன்னா it contains x axis and y axis. இது xov. x axis என்ன டிஸ்டன்ஸ்னா 0 to 1. அப்ப இந்த இடத்துல x 0, இங்க வரதே 1. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இஸ் 1. இப்ப x 0 அப்படினு கேட்டா இந்த பின்னாடி இருக்கிற plane, x 0ங்கிறது இந்த பின்னாடி இருக்கிற plane, இந்த plane. இப்ப இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்? ஒரு யூனிட். ஒரு யூனிட் வந்தீங்கன்னா இந்த plane, இதுதான் x is 1. x is 1ங்கிறது முன்னாடி இருக்கிற ரெக்டாங்கிள். x 0ங்கிறது x axis ஓட பிகினிங் இருக்கு, இந்த பின்னாடி இருக்கிற plane தான் x 0. இது x1. இப்ப now y 0, இதுதான் y axis. y axis ஓட பிகினிங் இது. y 0 தான் இந்த plane. ஏன்னா y axis ஓட பிகினிங்ல இங்க y is 0, இந்த plane. y2 அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் 2. இந்த டிஸ்டன்ஸ் 2 வந்தீங்கன்னா இந்த plane. இப்ப அதனால இந்த plane y is, ஏன்னா y axis இந்த பின்னாடி வந்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2. அப்ப இந்த plane is what? இப்போ x0, x1, x0 தான் பேக். அதை ஏன் சார் எழுதலைன்னு கேட்டா x0 இங்க எழுதுனது முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா தெரியாது, அதனால அதை எழுதல. x0 தான் x ஆக்சிஸோட பிகினிங், இந்த பின்னாடி இருக்கிற plane, அதான் x. ஒரு யூனிட் வந்தேன்னா இந்த plane, இதான் x is 1. z0, இதான் z ஆக்சிஸ். z0 இந்த பேஸ், இந்த ஃப்ளோர், இதான் z. இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இந்த 3 அப்படினா இந்த டிஸ்டன்ஸ் ஹைட் 3. அப்ப this plane is z is 3.
இது z is this. இப்போ நம்ம இந்த ரூம்னு வச்சிருந்தோம்னு வச்சுங்க, இதுதான் ஃப்ளோர், இதுதான் ரூம், இதுதான் ஹைட் ஆஃப் த ரூம் 3. இப்போ இந்த பின்னாடி இருக்கிற பிளேன் x0, இந்த முன்னாடி இருக்கிற பிளேன் x1, இது y0, ஏன்னா yx ஓட பிகினிங், இது y is 2, ரைட். இப்போ இதுக்கு சும்மா நேம் கொடுப்போம். இப்போ பாருங்க, x0ங்கிறது பின்னாடி பிளேன், x1ங்கிறது இந்த பிளேன், y0ங்கிறது இந்த பிளேன், y2ங்கிறது இந்த பிளேன், z0ங்கிறது ஃப்ளோர், இந்த பேஸ், z3 டாப். இதான் கியூபாய்டு. சில சமயத்துல 1 2 3க்கு பதிலா ABC ன்னு கொடுக்குறோம். அப்ப z0 zc, y0 yb, அப்புறம் x0 இங்க xc அப்படி, ரைட். இப்ப லெங்த், பிரெத், ஹைட் டிஃபரண்ட், அதனால இது கியூபாய்டு, ரெக்டாங்குலர், parallelogram. இப்ப இதுக்கு நேம் கொடுக்குற, இது A, இது B, இது C, இது D, இது E, இது F, இது. இப்ப now இது என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். இப்படி வந்தா x ஆக்சிஸ், x இன்க்ரீசிங். அப்ப இதுதான் I வெக்டர். What is unit vector along x axis? I. இது y axis, y increasing, இந்த டைரக்ஷன்ல போனா k. இப்போ இது என்ன ஆக்சிஸ்? z ஆக்சிஸ். இப்படி போனா z increases, இந்த வெக்டர் k. இது வரைக்கும் கிளியர். இப்போ நான் என்னன்னு கேட்டா, what you should understand, இந்த பேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இது என்ன பிளேன்? xy பிளேன். ஏன் சார்? It contains x axis, y axis. xy பிளேன்ல z க்கு என்ன வேல்யூ? 0. இப்போ இங்க பாருங்க, இதான் xy பிளேன். xy பிளேன்ல z will become what? 0. இதுல என்ன எலிமெண்டல் ஏரியா அப்படின்னா dx dy. xy பிளேனுக்கு என்ன ஈக்குவேஷன்? z0. ஏன்னா xy பிளேன்ல z0. இதுல எது எலிமெண்டல் ஏரியா? எலிமெண்டல் ஏரியா ஸ்மால் ஏரியா. இது this is along x axis, small distance na dx, y axis dy. இப்போ இதுக்கு என்ன ஏரியா? ரெக்டாங்கிள், dx dy. அதனால ஸ்மால் எலிமெண்டல் ஏரியா in xy plane na dx dy. அப்ப இந்த plane xy plane, இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? z0. இதுல என்ன எலிமெண்டல் ஏரியா? dx dy. இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? z0. எலிமெண்டல் ஏரியா what? dx dy. இதுல எலிமெண்டல் ஏரியா dx dy னா இந்த பேஸ் அண்ட் டாப் parallel இல்லையா? இது parallel. இதுல எலிமெண்டல் ஏரியா dx dy னா இதுல எலிமெண்டல் ஏரியா dx dy. அப்ப z3 ங்கற பிளேன்ல what is elemental area னா dx dy. இத நம்ம இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். z0, z3, z constant. Z constant na what is elemental area? Z constant na other two variable. What is other two variable? X and y. Z0, Z1, Z2, Z3, அதுல எது elemental area னா உடனே கண்ண மூடி சொல்லணும். ds is equal to இது z ஆ, அப்ப dx dy. இப்போ இது ஓவர். Z3 what is elemental area? other two dx dy. இப்போ இந்த ஃபேஸ் எடுத்துட்டோம்னா இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இந்த ஃபேஸுக்கு நார்மல் போட்டோம்னா இந்த நார்மல் மஸ்ட் கோ அவுட் சைடு. கிராஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்துல என்ன சொன்னேன்? நார்மல் மஸ்ட் கோ அவுட் சைடு. இப்போ இந்த ஃபேஸுக்கு நார்மல் போட்டோம்னா இந்த நார்மல் இப்படி போடும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சுட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது இந்த ப்ராப்ளத்தை. இதுக்கு நார்மல் போட்டோம்னா the unit normal must go outside. What is unit normal? n. இது வெளியில போடும். இப்ப இந்த ஃபிகரை பாருங்க, கேங்கிறது இப்படி போடும், உள்ளுக்குள்ள போடும். இது வெளியில போடும். இதோட டைரக்ஷன் வாட்? ஆப்போசிட். இது இப்படி போகுது, இது வெளியில போடும். இதுக்கு நார்மல் போடணும்னா நார்மல் மஸ்ட் கோ அவுட் சைட். வெக்டார்ல டைரக்ஷன் ஆப்போசிட் என்ன பண்ணா? மைனஸ் போடணும். அப்ப இதுக்கு என்ன நார்மல்? இதுக்கு ஆப்போசிட். ஏன்னா இது கோயிங் அவுட் சைட். அப்ப இதோட நார்மல் மைனஸ். So இந்த ஃபேஸுக்கு வாட் இஸ் அவுட்வர்ட் நார்மல்? மைனஸ். இப்ப இந்த ஃபேஸ் எடுத்துக்கங்க, இதுக்கு நார்மல் போட்டோம்னா
இதுக்கு நார்மல் போட்டோம்னா இந்த நார்மல் மஸ்ட் கோ அவுட் சைட். இந்த ஃபிகருக்கு உள்ளுக்குள்ள நார்மல் வரக்கூடாது. இந்த நார்மல் இதுக்கு போட்டோம்னா இட் ஷுட் கோ அவுட் சைட். இப்படி போகும். இப்ப இதையும் பாருங்க, இது இப்படி போகுது, இதுவும் இப்படி போகுது, சேம் டைரக்ஷன். அப்ப இதுக்கு எது நார்மல்? புரியுதா? இப்போ என்ன, இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? Z0. Z0 னா what is elemental area? dx. What is outward drawn normal? இதுக்கு outward drawn normal. இந்த ஃபேஸ் நார்மல் போட்டோம்னா it should go outside minus. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட். இப்ப அதே போல இந்த ஃபேஸ் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? y0. y0 இந்த ஃபேஸ்ல எது சார் எலிமெண்டல் ஏரியா? y0 வா? y0 மீன்ஸ் இது என்னது? y2. இதுல என்ன எலிமெண்டல் ஏரியானா y0 ல அதர் டூ வேரியபிள் தான் x and z dx. இதுல y2 வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா? dx. இதுக்கு நார்மல் போட்டோம்னா இந்த நார்மல் உள்ள வரக்கூடாது, இட் should go outside. அப்படினா இதுக்கு நார்மல் போட்டோம்னா the normal must go like this. இதோட நார்மல் இப்படி போடும். இப்போ ஒரு செகண்ட் பாருங்க, இந்த சைடுக்கு எது நார்மல்? j. j ஆனா உள்ளுக்குள்ள போகும். இதுக்கு நார்மல், இந்த ஃபேஸ்க்கு நார்மல் இஸ் j, பட் இட் கோயிங் இன்சைட், இட் should go outside. அப்ப இதுவும் ஆப்போசிட் டைரக்ஷன். இதுக்கு எது நார்மல்? மைனஸ். ஏன்? ஜஸ்ட் ஆப்போசிட். இப்ப இந்த ஃபேஸ் போடுறோம் நார்மல், இதுக்கு நார்மல் போட்டோம்னா நார்மல் மஸ்ட் கோ லைக் திஸ். ஏன்னா வெளியில போகணும். இந்த நார்மல் இது ரெண்டு டைரக்ஷன் பாருங்க, சேம் டைரக்ஷன். அப்ப இதுக்கு நார்மல் வாட்? j. இப்ப இந்த பேக் ஃபேஸ் எடுத்துக்க. எது பேக் ஃபேஸ்? இந்த பின்னாடி இருக்கு OCDG. அதுக்கு என்ன சார் ஈக்குவேஷன்? இந்த x ஆக்சிஸ் ஓட பிகினிங்ல இருக்கு. அப்ப இந்த x0. x0 க்கு எது எலிமெண்டல் ஏரியா? x0 க்கு எலிமெண்டல் ஏரியா அதர் டூ வேரியபிள் dy dz. ஏன் சார்? x0 ல பின்னாடி பிளேன், அதுல என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு பாருங்க, y ஆக்சிஸ், z ஆக்சிஸ். அதுதான் அந்த பிளேன்ல இருக்கு. சோ இந்த பின்னாடி இருக்கிற பிளேன்ல என்ன ஆக்சிஸ் ஆகுது? y and z. அப்ப வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா ஆன் y z dy dz? அதெல்லாம் திங்க் பண்ண வேணாம். x0 பாருங்க, x ஆக்சிஸோட பிகினிங்ல இருக்கு x0. அப்ப வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா அதர் டூ dx dz. இந்த பிளேன் எடுத்துக்கங்க. இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? x is 1. x ஆக்சிஸ் ஒரு யூனிட்ல இருக்கு. x1. x1 னா வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா அதர் டூ dy dz. முடிஞ்சது. இந்த பேக் ஃபேஸ்க்கு நார்மல் போட்டோம்னா இந்த நார்மல் must go outside. outside போடும். இந்த நார்மல் must go outside னா I வந்து இப்படி வரும், உள்ளுக்குள்ள வரும். it should go outside னா இந்த பேக் ஃபேஸ்க்கு எது நார்மல்? மைனஸ் I. இந்த ஃபேஸ்க்கு நார்மல் போட்டோம்னா நார்மல் must come like this. இந்த டைரக்ஷன் வெளியில வரும். that is I. ஓகே, இப்ப ஸ்லோவா போடுறேன். ஒரு ஃபேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுவிடும். பாக்கி சர்ஃபேஸ்லாம் நான் போட்டிருக்கேன் இந்த கணக்கு பேப்பர்ல, நீங்க கிளியரா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப we have to verify Gauss divergence theorem. What is Gauss divergence theorem? Gauss divergence theorem முதல்ல அதை எழுதும். F bar dot n ds over s triple integral divergence of F bar dv over. இப்ப இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரல்ங்கிறது இந்த கியூபாய்டுக்கு எத்தனை சர்ஃபேஸ்னா 6 சர்ஃபேஸ் இருக்கு. இந்த பேஸ் இது S1. இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, S1. இந்த பேஸ முடிச்ச உடனே parallel சர்ஃபேஸ் மேல டாப்புக்கு போயிடுங்க, S2. பேஸ் டாப். அடுத்து இந்த சைடுக்கு வாங்க, S3. இந்த சர்ஃபேஸ் இது S4. இப்ப அடுத்தது பின்னாடி இருக்கிறது S5. பேக் சர்ஃபேஸ். முன்னாடி இருக்கிறது S6. இப்ப அந்த S5 S6 மட்டும் நான் எழுத மாட்டேன். ஏன்னா S5 ன்னு போட்டேன்னா பின்னாடி போட்டிருக்கேனா முன்னாடி போட்டிருக்கேனா தெரியாது. அதனால பேக் இஸ் S5, ஃப்ரண்ட் இஸ் S6. இப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் இன்டெகிரல் போடணும். ஃபர்ஸ்ட் S1 எடுத்துக்கிறேன்.
S1 ஓட ஈக்குவேஷன் எடுக்கும். இதான் S1. அதுக்கு என்ன நேம் பாருங்க. சும்மா உங்களுக்கு இதை எழுத பரீட்சையில் எழுத வேண்டாம். சும்மா உங்களுக்கு சொல்றேன். S1ங்கிறது என்னன்னா OABC இந்த ரெக்டாங்கிள். OABC. S1 இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? Z0. இதுக்கு என்ன ஈக்குவேஷன்? Z0. Z0 ன்னு எழுதினது நமக்கு ds வேணும் பாருங்க. அதனால எலிமெண்டல் ஏரியா. Z0 ன எலிமெண்டல் ஏரியா சொன்னேன். Z0 ன அதர் டூ வேல்யூ dx ஆட்டோமேட்டிக்கா எழுதணும். சார் இந்த சர்ஃபேஸ் இது அவுட்வர்ட் டிரான் நார்மல். நார்மல் போட்டோம்னா நார்மல் உள்ளுக்குள்ள போகக்கூடாது, வெளியில போகும். இப்படி போகும். இதான் அவுட்வர்ட் டிரான். இப்படி போகும். இதுக்கு பாத்தீங்கன்னா இது கேக்கு ஆப்போசிட்டா இருக்கு. கேங்கிறது இப்படி போகுது z ஆக்சிஸ்ல. இது ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப மைனஸ் கே. m is minus. Okay. இப்ப now you take f bar dot n ds over s1. f bar dot n ds over s1. இத நான் என்ன எழுதுறேன்? over s1. f bar இந்த n-ங்கிறது என்ன? minus n. What is ds? dx. ds-ங்கிறது dx. இப்ப f bar dot minus k நமக்கு வேணும். Here you have got f bar. இங்க பாருங்க, இதான் f bar. இதோட டாட் ப்ராடக்ட் இதான் f bar. டாட் ப்ராடக்ட் வித் மைனஸ் k போட்டோம்னா இந்த வெக்டார் டாட் மைனஸ் k போட்டோம்னா i கோஎஃபிஷியன்ட் இங்க கிடையாது, 0. j கோஎஃபிஷியன்ட் கிடையாது, 0. k கோஎஃபிஷியன்ட்னா this into minus. அப்போ f bar dot minus k எவ்வளவுனா this into minus. அப்போ minus of z square minus x. So இந்த f bar dot minus k எவ்வளவு? minus of z square minus x by dx. இப்போ பாருங்க over s1. இப்போ இந்த dx dy னா xy தான் இருக்கணும், z இருக்கக்கூடாது. இந்த சர்ஃபேஸ்ல z என்ன வேல்யூ? 0. அப்ப z 0 போட்டோம்னா இந்த டேர்ம் போயிடுது. So what do you get? xy dx. இப்ப பாருங்க இந்த ப்ராப்ளம்ல கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுங்க. x க்கு என்ன சார் லிமிட் அப்படின்னா x changes from 0 to 1. x changes from 0 to 1. y changes from 0 to 2. z changes from 0 to 3. x 0 to 1, y 0 to 2, z 0 to 3. அப்ப x க்கு என்ன லிமிட்? 0 to 1. y க்கு லிமிட் 0 to 2. இப்ப லிமிட் பாருங்க கான்ஸ்டன்ட். ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல ரெண்டா பிரிச்சு உள்ளோம். x dx 0 to 2. y dy 0 to 2. இப்ப இது என்னாச்சு? x square by 2. 0 to 1 y square by 2. 0 to 1 by 2. 1 by 2. இது 0, lower limit 0. 1 by 2. 4 by 2, 2, lower limit 0. 4 by 2, 2. எவ்வளவு? 1. So, the surface integral, நான் சும்மா அப்படி எழுதி வைக்கிறேன். Surface integral over S1 value எவ்வளவு? 1. So, இந்த surface போட்டாச்சு. இப்ப நம்ம குயிக்கா போடலாம். அடுத்தது S2 top S2. இந்த S2 இத போட்டு முடிச்ச உடனே மேல போயிடுது. S2 அதுக்கு என்ன ஈக்குவேஷன்? Z3. அதுக்கு என்ன நேம்? DEFG. இதெல்லாம் உங்களுக்கு புரியணும்ன்றதுக்காக நான் எழுதுறேன். எக்ஸாம்பிள் எதுனா எழுதணும்னு அவசியம் இல்லை. S2 Z3. Z3 னா வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா? அதர் டூ வேரியபிள் dx dy. ஏன்னா இது பேஸ்ல xy பிளேன், x ஆக்சிஸ் y. அப்ப dx dy. இதுல dx dy இதுல dx dy. Z3 னா எலிமெண்டல் ஏரியா அதர் டூ. இதுக்கு நார்மல் போட்டீங்கன்னா இதான் லைஃப் அந்த ப்ராப்ளம். இதுக்கு நார்மல் போட்டோம்னா the normal must go outside. பட் உள்ள வரக்கூடாது.
இந்த சாலிடுக்குள்ள வரணும், வெளில போகணும். அப்ப நார்மல் மஸ்ட் கோ லைக். இப்ப இதையும் கேயும் பாருங்க, இந்த டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் சேம் டைரக்ஷன். அப்ப கே ஓவர். இப்ப ஓவர் S2 இது கே. இப்ப F bar dot k over S2. இப்ப now F bar dot k போட்டோம்னா F bar dot k F bar dot k. அப்ப k coefficient, I coefficient 0, J coefficient கிடையாது 0, k coefficient னா z square minus xy into what 1 z square minus x. So this is dx over right. இப்ப இந்த பிளேன்ல dx dy னா xy தான் இருக்கும், z இருக்க கூடாது. z க்கு என்ன வேல்யூ 3, z 3 போட்டா எவ்வளவு வரும் 9, z ஸ்கொயர் 9. இப்ப நம்ம டைரக்டா x க்கு லிமிட் 0 to 1, y க்கு லிமிட் 0 to 2 போட்டு எவாலுவேட் பண்ணலாம். இத நான் ரெண்டா பிரிக்கிறேன். எப்படி பிரிக்கிறேன்னா this is double integral 9 dx dy over x2 xy dx dy over x2. இந்த 9 வெளியில எடுத்துருங்க. double integral dx dy over x2. இதுக்கு என்ன லிமிட் அப்படின்னா x 0 to 1, y 0 to 2, xy dx dy. xy dx. இப்ப now you see this is உங்களுக்கு என்ன தெரியும், double integral dx dy, double integral dx dy னா ஏரியா, ஏரியா S2 9 ஏரியா. இப்ப இது முன்னாடியே போட்டதான், ரெண்டா பிரிச்சிருங்க. 0 to 1 x dx, 0 to 2. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட், S2 தான் இதோட ஏரியா. இதோட ஏரியான்னு கேட்டா கொஞ்சம் டக்குன்னு சொல்ல முடியாது. S2 தான் இந்த ஏரியா. உங்களுக்கு தெரியும், இந்த ரூஃப் ஏரியா, ஃப்ளோர் ஏரியா சேம். அப்ப இந்த S2 ஓட ஏரியா, இந்த டாப் ஏரியாவும் பாட்டம் ஏரியாவும் சேம். அப்ப S2 ஏரியா is equal to what? S1 ஏரியா. இப்ப S1 ஏரியா ஈஸியா சொல்லிடலாமே, ரெக்டாங்கிள். லெங்த் எவ்வளவு 1, பிரெத் எவ்வளவு 2. அப்ப what is this area? 1 into 2 2. இது 2 தான், இதுவும் 2. S2 ஏரியா 2, 9 into 2. இதை இன்டகிரேட் பண்ணா இது y square by 2. இப்போ இது 18, இது 1 by 2. லோயர் லிமிட்ஸ் 4 by 2 னா 2. So over S2 என்ன ஏரியா, என்ன இன்டகிரல் வேல்யூ 70 முடிஞ்சு. Now you come to S3. எது S3? இந்த ஃபேஸ். இப்ப now you take, we will do S3. இந்த S3 is S3 க்கு நேம் சொல்லுங்க. O A F G. இந்த ரெக்டாங்கிள் O A O A F G. இதா S3. இதுக்கு என்ன சார் ஈக்குவேஷன்? இங்க பாருங்க, இந்த y ஆக்சிஸ், y ஆக்சிஸ் ஓட பிகினிங்ல இருக்கு, அது y0. y0 அப்படினா வாட் இஸ் எலிமெண்டல் ஏரியா? y0 னா அதர் டூ வேரியபிள் dx ds. இதுக்கு எது நார்மல் வெக்டார்? இந்த நார்மல் வெக்டார் தான் கிளியரா இருக்கணும். இதுக்கு நார்மல் போட்டீங்கன்னா இப்படி போச்சுன்னா உள்ளுக்குள்ள போயிடும். இதுக்கு நார்மல் இப்படி போகும். J இப்படி போட்டுருங்க, ஏன்னா இது x ஆக்சிஸ், x ஆக்சிஸ்ல இது I, y ஆக்சிஸ்ல இது J. Jங்கிறது இப்படி போகுது, இது இப்படி வரும், இது ஆப்போசிட், அப்போ மைனஸ் J. So n is minus J. இப்போ now you take
f bar dot n ds over s. This is f bar dot. What is n, sir? Minus. What is ds? Dx over s. இப்போ இதோருக்கு f bar. f bar dot minus j. இதான் f bar dot minus j. f bar dot minus j போட்டோம்னா I coefficient கிடையாது, j coefficient this into minus. அப்போ minus y square minus k term not there. அப்போ தான் minus of y square dx. இந்த dx dz வந்ததுன்னா y இருக்கக்கூடாது, xz தான் இருக்கணும், y இருக்கக்கூடாது. அப்போ y க்கு என்ன வேல்யூன்னு பார்க்கணும். y க்கு என்ன வேல்யூ இந்த பிளேன்ல? y0. அப்போ what is the limits for x? 0 to 1. z க்கு என்ன லிமிட்? இந்த பாருங்க, z க்கு என்ன லிமிட்னா 0 to 3. z இப்படி 0 to 3, x 0 to 1, z 0 to 3. இப்போ இந்த மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ். x z ங்கிறது ப்ராடக்ட், ரெண்டா பிரிச்சிருவோம். x dx 0 to 1, x dx 0. இன்னொன்னு z dz 0. இந்த x dx இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2. இது z ஸ்கொயர் பை 2. இது 1 by 2, lower limit 0. இது 3 போட்டோம்னா 9 by 2, lower limit 0. இது 1 by 2, இது 9 by 2, product 9 by 2. So over S3 எவ்வளவு வருது? 9 by 2. Now we will go to S4. S4 ங்கிறது இந்த சைடு, இது S3 உடனே இந்த சைடு போய்டும். அதுக்கு என்ன ஈக்குவேஷன்? y2. ஏன் y2? y ஆக்சிஸ்ல 2 யூனிட்ஸ் போறேன்னா இது வரும் y2. so இது y is 2. what is elemental area? y2 னா other two variable dx dz. இதுக்கு எது outward draw normal? இப்படி போறோம், இது உள்ள போகக்கூடாது, வெளியில போகும். இந்த டைரக்ஷன் பாருங்க சேம், அதனால j. so f bar dot n ds s4, f bar dot j n க்கு j dx dz. f bar dot j போட்டோம்னா இங்க what will happen? f bar dot j, f bar dot j இதுதான் f bar dot j போட்டோம்னா j coefficient y square minus zx into 1. அப்போ y I coefficient and LS right, k coefficient y square minus zx. so this is over. இப்போ அந்த dx dz னா y இருக்கக்கூடாது. what is y value? 2. அப்போ what is y square? 4. over S4. இப்போ இத ரெண்டா பிரிச்சோம்னா 4 dx dz, அத 4 வெளியில எடுத்து over S. இது என்ன வரும்? xz. இதுல x க்கு என்ன லிமிட்? 0 to 1. z க்கு என்ன லிமிட்? 0 to 3. இது சேம் லாஸ்ட் பார்ட் இன்டகிரல். இந்த 4 dx dz ஃபங்க்ஷன் இல்ல பாருங்க, வெறுமனே dx dy மாதிரி dx dz இருந்தா என்ன அர்த்தம்? ஏரியா. 4 into area of என்ன ரீஜன்? S4. இது போன ப்ராப்ளம் மாதிரியே x dx தனியா பிரிச்சுட்டோம், z dz தனியா பிரிக்கணும். x dx இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2, x dx இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2. அதுக்கு என்ன லிமிட்? 0. z dz இன்டகிரேட் பண்ணா z என்ன லிமிட்? 0.
இப்ப S4 ஓட ஏரியாவும் இதோட ஏரியான்னு வச்சுக்கங்க, டக்கு நீங்க சொல்ல முடியாது, எனக்கு டைமென்ஷன் இல்லை. S4 ஓட ஏரியாவும் S3 ஓட ஏரியாவும் சேமா இல்லையா? சேம். இந்த ஏரியா ஈக்குவல் டு திஸ். இதுக்கு என்ன லென்த்? 1. இதுக்கு என்ன ஹைட்? 3. இது ரெக்டாங்கிள். இது 1 யூனிட், இது 3 யூனிட். 1 into 3 3. அப்ப இதோட ஏரியா 3. அப்ப இதோட ஏரியா எவ்வளவு? 3. 4 into 3. இது மைனஸ் 1/2. இது எவ்வளவு? 9/2. அப்ப இது 12 minus 9/4. அப்ப 48 minus 9. அப்ப 39/4. So S4 ஓடது என்ன? 39. இப்ப அடுத்தது பாருங்க, last two surface. Only the last two surface. 4 surface over. S1, S2, S3, S4. Now the back surface is S5. The front is what? S6. So the back surface S5 is, the back surface பின்னாடி பாருங்க, OCDG. இந்த பேக் சர்ஃபேஸ் ஓட ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, இது x ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ். இந்த x ஆக்சிஸ் ஓட பிகினிங்ல இங்க x 0, அதனால x. உங்களுக்கு x 0 தான் தெரியும், எலிமெண்டல் ஏரியா x 0 தான். அதர் டூ வேல்யூ dy dx. இதுக்கு அவுட்வர்ட் டிரா நார்மல் போடுறதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. இங்க பாருங்க, இந்த பேக் சர்ஃபேஸ்க்கு அவுட்வர்ட் டிரா நார்மல் போடுறனா இப்படி போடும், உள்ள வரக்கூடாது, வெளியில போகும். இப்படி போச்சுன்னா அது என்ன? ஐக்கு ஆப்போசிட். ஐ கமிங் இன்சைட், இட் இஸ் கோயிங் அவுட் சைட். அப்ப மைனஸ் ஐ. ஒரு நார்மல் தப்பா போட்டீங்கன்னா ஹோல் ப்ராப்ளம் வில் கோ. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு பேக் சர்ஃபேஸ்க்கு நார்மல் போட்டோம்னா இட் வில் கோ அவுட் சைட், ஆப்போசிட் டு ஐ, மைனஸ் ஐ. இப்ப நவ் f bar dot n ds over s5. இப்ப s5 f bar dot, what is m? Minus. What is ds? dy ds over s5. இப்ப f bar dot minus I, don't worry, f bar dot minus I. இப்ப f bar dot minus I na I coefficient, இது -1 into this. So f bar dot minus I is nothing but minus this into minus of x square minus. இப்போ minus of x square minus yz dy dz over s. இப்போ dy dz வந்தனா yz தான் இருக்கலாம், x இருக்க கூடாது. What is x value பாருங்க? 0. x is. அப்போ this is what? yz dy dz. y க்கு என்ன லிமிட்? 0 to 2. z க்கு என்ன லிமிட்? 0 to 3. எல்லா ப்ராப்ளமும் சேமா தான் வரும். this is, இங்க பாருங்க, y dy தனியா பிரிச்சுள்ளோம், ஏன்னா ப்ராடக்ட்ல இருக்கு. y dy z dz லிமிட் கான்ஸ்டன்ட் 0 to 2. z dz இது இன்டகிரேட் பண்ணா y ஸ்கொயர் z ஸ்கொயர் பை 2. இது 4/2 2, லோயர் லிமிட் 0. இது 9/2. What is the value? 9. So the S5 என்ன வேல்யூ? 9. இப்ப S6 எடுத்துவோம், லாஸ்ட் கேஸ். S6 எடுத்துட்டாங்க, இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் இதான் S6. அதுக்கு என்ன ஈக்குவேஷன்? அதுக்கு என்ன நேம்? ABEF. ரைட். இப்ப இந்த ஃபேஸுக்கு என்ன ஈக்குவேஷன்னா, இது x ஆக்சிஸ், ஒரு யூனிட் வந்திருக்கும், இங்க இருக்கு, x is 1.
x1 னா what is elemental area? Other two value. இதுக்கு எது நார்மல் வெக்டார்? இதான் லைஃப். இதுக்கு நார்மல் போட்டோம்னா இந்த ஃபேஸ்க்கு நார்மல் போட்டோம்னா இப்படி வரும். It should come like this. I is coming like this. இப்படி நார்மல் போட்டோம்னா இந்த நார்மல் இப்படி வரும். So I. இப்ப f bar dot n ds over s6 over s6. f bar dot n வந்து I dy ds. இங்க பாருங்க f bar dot I போட்டோம்னா this is this into 1 x square minus y is f bar dot I x square minus y is it. So this is over s6. x y z na dy dz na y z da x irukku x க்கு என்ன வேல்யூ 1 அப்ப 1 ஸ்கொயர் இஸ் 1. இது ரெண்டா பிரிச்சீங்கன்னா இது dy dz 1 into dy dz over s6 minus yz dy dz over s6 dy dz over s6 na area of s6 dy dz over s6 na இது area of s6 இத நம்ம என்ன பண்ணலாம் double integral dy dz y க்கு என்ன லிமிட் 0 to z க்கு என்ன லிமிட் 0 to இது அதே தான் வரப்போகுது 9 சேம் integral last integral இப்ப now இந்த S6 ஓட ஏரியா தான் the front face ஓட ஏரியா. இதுதான் S6 ஓட. இந்த front faceல இது டைமென்ஷன் எழுதல பாருங்க. இந்த front ஏரியாவும் back ஏரியாவும் சேம். இந்த back ஏரியாக்கு என்ன சார் length 2. height எவ்வளவு 3. இது rectangle. இது 2 இது 3 னா ஏரியா எவ்வளவு 6. So area 6. back area 6 னா front area 6. இது ரெண்டா பிரிச்சீங்கன்னா y dy z dz y square by 2 z square by 2 இது 4 by 2 upper limit 4 by 2 2 இது 9 by 2 அப்ப 2 2 can 6 minus 9 what minus இப்ப பாருங்க S6 எவ்வளவு minus 3 இப்ப now R surface மட்டும் இந்த surface integral எவ்வளவு பெருசு பாருங்க S1 S2 S3 S4 back S5 front S6 இப்ப அதனால இந்த surface integral over S f bar dot n இத நம்ம எக்ஸாம்பிள் எழுதனா ஓவர் s இப்படி எழுதனா போதும் ஃபங்க்ஷன் எழுத வேண்டாம் s2 இது s3 இது s4 இது s5 இது s6 இப்போ இதோட வேல்யூஸ்லாம் எழுதிக்க பாருங்க 17 ஃபர்ஸ்ட் ஒன் 1 வந்து s1 வந்து 1 அடுத்தது 17 அடுத்தது எவ்வளவு 9/4 அடுத்தது 39/4 இதோட வேல்யூ 39/4 அடுத்தது 9 அடுத்தது மைனஸ் இப்போ now இது 1 plus 17 னா 18 இது ரெண்டு கூட்டா 18 இது 48/4 அப்ப 12 இது ரெண்டையும் சேர்த்தோம் 48/4 12 இது 6 இப்போ 30 36 இப்போ அதனால இந்த சர்ஃபேஸ் இன்டெகிரலுக்கு என்ன வேல்யூ 36 இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓவர் சார் நவ் த டைவர்ஜென்ஸ் ஆஃப் f bar dE கண்டுபிடிங்க இந்த டைவர்ஜென்ஸ் அப்படினா இதான் f bar வாட் இஸ் டைவர்ஜென்ஸ் ஆஃப் f bar அப்படினா டைவர்ஜென்ஸ் ஆஃப் f bar னா இதான் ஃபார்முலா f1 with respect to x f2 with respect to y f3 with respect to
இதான் f bar. f1ங்கிறது இதை with respect to x போட்டோம்னா இதை with respect to x எவ்வளவு வரும் 2x. இதான் j coefficient தான் f2. with respect to y போட்டோம்னா 2y. k coefficient தான் f3. இது f3. இதை with respect to z போட்டோம்னா 2. So divergence of f bar dv வேணும்னா triple integral. What is divergence? 2x 2y. இந்த dvங்கிறது elemental value. dvங்கிறது dx dy dz. அத நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் எப்போதுமே with respect to z போடுங்க. ஃபர்ஸ்ட் z அப்புறம் y அப்புறம் x. இப்போ லிமிட் நம்ம ஈஸியா போடுவோம். லிமிட் ஃபார் z என்ன? 0 to 3. y க்கு என்ன? 0 to x க்கு என்ன? 0 to. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் with respect to z. ஃபர்ஸ்ட் with respect to z எவ்வளவு வரும்? 2x வரும். ஏன்னா இது கான்ஸ்டன்ட். with respect to z into z 2yz 2z square by 0. இப்போ dy இத ஃபர்ஸ்ட் z க்கு லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா z வந்து 3 அப்ப 2x into 3 னா 6x 2y z3 னா 6y 2 to அடிச்சிடு z3 போட்டோம்னா 9 லோயர் லிமிட் z0 போச்சு dy அப்புறம் இத with respect to y போட்டோம்னா 0 to 1 with respect to y னா 6x 6y square by 9y லிமிட் என்ன 0 dx. இப்போ y க்கு எவ்வளவு போடணும் 2 அப்போ 0 to 1 y 2 போட்டனா 12x y 2 போட்டோம்னா 4 into 6 24 by 2 12 இது 9 into 2 18 lower limit full of y dx. இப்போ now இதை இன்டகிரேட் பண்ணோம்னா 12x square இது 30 இன்டகிரேட் பண்ணோம்னா 30x இது 12x square by 2 30 லிமிட்ஸ் எல்லாம் 0 to 1. இப்போ x க்கு 1 போட்டா 12 by 2 6 x க்கு 1 போட்டா 30 லோயர் லிமிட் 0 36. இப்போ அதனால அந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் f bar dv எவ்வளவு வருது 36. What is f bar dot nd? A surface integral 36, volume integral 36. So both of them are equal. Divergence theorem verified. இப்போ இதே ப்ராப்ளத்தை இந்த ஃபங்க்ஷனை மட்டும் கொடுத்து evaluate the surface integral வச்சுங்க. Evaluate the surface integral. Evaluate the surface, not verify divergence theorem. Evaluate surface integral. Surface integral 6 phase போடும் ரொம்ப டிஃபிகல்ட். Evaluate the surface integral னா உடனே நீங்க என்ன பண்ணுங்க the surface integral is equal to volume integral. Volume integral மட்டும் போடுங்க. So இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். Evaluate the surface integral னா change it to volume integral. Evaluate only what volume integral. Surface integral டைரக்ட்டா போட வேண்டாம். Verify divergence theorem னா ரெண்டையும் போட்டு they are coming equal னு சொல்லுவோம். இத கொஞ்சம் கேர்லெஸ்ஸா பண்ணுங்க. அந்த 6 இன்டெகிரல்ல ஒரு இன்டெகிரல் தப்பு பண்ணாலும் வச்சுக்கங்க பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். எங்க தப்பு பண்ணாலும் தெரியாது. இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் அடுத்த ப்ராப்ளத்துல இது கியூப்னா இந்த லெந்த் சேம். அப்ப இதுவும் 1 இதுவும் 1 அப்ப என்ன ஈக்குவேஷன்? பேக் ஃபேஸ்க்கு x0 ஃப்ரண்ட் ஃபேஸ் x1 இது y0 இது y1 இது z0 டாப் z1 அப்ப அது என்ன கியூப். கரெக்ட். அந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 10 क्वेश्चन பேப்பர்ல ஒரு 6 क्वेश्चन பேப்பர்ல அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதை போட்டுருக்கேன். ஆனா நீங்க அதை கண்டிப்பா போடணும். இப்போ இங்க பாருங்க. இப்போ இதுதான் ஆரிஜின். இது ஆரிஜின். சும்மா புரியறதுக்காக சொல்றேன். இது ஆரிஜின். இது என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். இது வந்து x ஆக்சிஸ். இது வந்து y ஆக்சிஸ்.
இது வந்து z ஆக்சிஸ். இப்போ இது x ஆக்சிஸ், இது y ஆக்சிஸ், இது z ஆக்சிஸ். இது z0, இதான் பாட்டம். இப்போ இது வந்து 3 ன்னு வச்சுங்க, இந்த டாப் வந்து z2. இது என்ன ஆக்சிஸ்? y ஆக்சிஸ். இதான் ஆரிஜின், இது y ஆக்சிஸ், இது y0. இது y வந்து 2, இந்த டிஸ்டன்ஸ் 2 னா இது y2. இது வந்து என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். இதான் ஆரிஜின், x ஆக்சிஸ். இது x0, இது x0. இப்போ இதுக்கு நார்மல் போட்டோம்னா இந்த நார்மல் இப்படி இருக்கும், இப்படி போகும். இதுதான் j, y ஆக்சிஸ். j வந்து இப்படி போகுது, இந்த நார்மல் இப்படி போகும், அப்படின்னா மைனஸ். இதுக்கு நார்மல் போட்டோம்னா இப்படி வரணும், தட் இஸ் j டைரக்ஷன். ஸோ இது j. இது என்ன ஆக்சிஸ்? x ஆக்சிஸ். இதுக்கு நார்மல் போட்டா இப்படி போகும், இதுக்கு நார்மல் இப்படி போகும், அது i டைரக்ஷன், i. இதுக்கு நார்மல், இந்த பேக் ஃபேஸ்க்கு நார்மல் போட்டோம்னா இப்படி போடும். இது ஐங்கிறது இப்படி வருது, இது x ஆக்சிஸ், i இப்படி வருது. ஸோ இது மைனஸ். இது பேஸ், இது z ஆக்சிஸ். இப்படி போனா k வெக்டார் வருது. இதுக்கு நார்மல் போட்டா மைனஸ், இதுக்கு நார்மல் பிளஸ். That's all. So this finishes divergence theorem. இந்த ப்ராப்ளம், அந்த ஒரு ப்ராப்ளம் கியூப்னு கொடுத்துருக்கேன். x0, x1, y0, y1, z0, z1. அந்த ஃபங்க்ஷன் சிம்பிள், ப்ளீஸ் டூ இட். அதுக்கு ஆன்சர் 3/2 வரும். ஓகே.